அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சந்திராஷ்டம தினங்களாக மார்ச் மாதத்தில் 24, 25, 26 ஆகிய தேதிகள் அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த தினங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் இருக்கிறாருங்க சந்திரன். ஆனால் சந்திரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் நுழைவது என்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் மகர மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படும். ஏனென்றால் இந்த வேளையில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் திட்டமிட்டு பல பணிகளை செய்து முடிக்க முடியாமல் அவசரப்பட்டும் உணர்ச்சி வசப்பட்டும் சில சிக்கல்களை உருவாக்கி கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். எனவே மார்ச் 24, 25, 26 ஆகிய தேதிகளில் அதிக கவனமும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே மிதுன ராசி ராசிக்காரர்களுக்கு தேவை. ஏனென்றால் ராசிக்கு மிகுந்த நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக தனது பார்வையில் பார்க்கக்கூடிய கிரகம் அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த வேளையில் மிக நுணுக்கமாக செயல்பட முடியாமல் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். இந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். அதனால் சில சிக்கல்கள் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதேபோன்று மற்றவர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாங்க. அப்படி தலையிட மன வருத்தமும் வேதனையும் அதிகரிக்குமே தவிர நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. உங்களால் அவர்களுக்கு சகாயம் கிடைத்தாலும் கூட உங்களுக்கு மன வருத்தமும் வேதனையும் தான் மிஞ்சுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமான முடிவுகள் முக்கியமான பணிகளை மேற்கொள்ளும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது இந்த சந்திராஷ்டம தினங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நிச்சயமாக விளக்கும். எதற்கும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் பணிகளை மேற்கொண்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்களே சில நேரங்களில் பிரச்சனையை விட்டு விலகி சென்றுவிடலாம் என்று விலகி சென்றாலும் கூட உங்களை துரத்தி கொண்டு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே அந்த நேரங்களில் அதிக கவனமும் நிதானமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமாக தேவை. உணர்ச்சி வசப்பட்டால் சில சிக்கல்கள் உருவாகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே பொறுமையும் நிதானமும் கடைபிடிங்க. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்க உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் மார்ச் 24, 25, 26 ஆகிய தேதிகளில் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உறுதியாகவே பல சிரமம் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக சந்திரன் அள்ளி கொடுப்பார் மிதுன ராசிக்காரர்களுக்கு.